Hi friends, welcome to MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா பழைய கஞ்சி தான். நேற்று வந்து சாதம் வந்து நிறையவே மிஞ்சிடுச்சு. அந்த சாதத்தை தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பழைய கஞ்சியாக வந்து எடுத்துருக்குறோம். இந்த பழைய கஞ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் எல்லாம் வந்து இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நமக்கு வந்து சயின்டிஃபிக்காகவே நமக்கு வந்து ரிசல்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்னா பழைய கஞ்சியில் வந்து நம்ம வந்து சுடு சாதத்தில் வந்து சாப்பிட்றத விட இந்த பழைய கஞ்சியில் நிறைய நியூட்ரியன்ஸு, அயனு, நம்ம எல்லா விட்டமின்ஸு, கால்சியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதா வந்து ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பழைய கஞ்சிக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயமும் உப்பும் வந்து நைட்டே வந்து போட்டு வச்சிடணும் சாதத்து கூட. காலையில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம தயிர் விட்டு அது கூட நம்ம விட்டு சாப்பிட்டோம்னா அந்த அளவு டேஸ்ட்டாகவே இருக்கும். பெரியவங்களும் இந்த சின்னவங்க வரைக்கும் நிறைய எல்லாருமே வந்து இதை வந்து லைக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட்டாகவே வந்து இதை நம்ம வந்து சாப்பிடலாம். சின்னவங்க வந்து கொஞ்சம் குடித்தாலுமே அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து அதில் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த பழைய கஞ்சி கூட நம்ம இந்த தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சைட் டிஷ்ஷு டேஸ்ட்டாகவே வந்து இருக்கும். நான் இன்னைக்கு வந்து இந்த பழைய கஞ்சிக்கு வந்து நான் ஊறுகாய் தான் வந்து எடுத்துருக்கிறேன். சின்ன வயசில் வந்து நாங்கள் வந்து இந்த ஊறுகாவை வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த அப்பெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊறுகாய் வந்து இலையில தான் வந்துருக்கு. எந்த இலைன்னா தேக்கு இலை, இல்லை அப்படின்னா வாழை இலையில தான் வந்து வச்சுருப்பாங்க. அதை சாப்பிடும்போதே அந்த ஊறுகாய் வந்து அந்த அளவு வந்து வாசமாக இருக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பேப்பரில் தான் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனாலும் நமக்கு வந்து அந்த சின்ன வயசு நினைவுகள் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து அதை சாப்பிட்றோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அனுபவம் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஊறுகாவும் கஞ்சியும் வச்சு நல்லா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக திருப்தியாக வந்து முடிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தோம்னா பிள்ளைக்கு வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் வந்து 4 நாள் ஆனதுக்கப்புறமும் அந்த ஃபங்க்ஷனுக்கான ட்ரெஸ் எதுவுமே நம்ம வந்து காய வைக்க முடியலை. ஏன்னா மழை வந்து தூறல் போட்டுகிட்டே இருந்தது. நம்ம வந்து மழைக்காக வந்து என்னென்னா மொட்டை மாடியில் கொண்டு போகும்போது நமக்கு என்ன அப்படின்னா மழை வந்துடும். இப்போ மழை வந்துடும், அதுக்காக உடனே போட்டுட்டு வரும்போது நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தான் 4 நாளாகவே எனக்கு வந்து வேலை நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் போட்டுட்டு வருவேன், மொட்டை மாடியில் போட்டு நம்ம விரித்து கிளிப்பு போட்டதுமே வந்து என்னென்னா மழை தூர மேகத்தை பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேகம் வந்து ரொம்பவே வந்து இருட்டாகவும், இன்னொன்று வந்து காற்று ரொம்ப வேகமாக வந்து பயங்கரமாக வந்து அடிச்சுது. நம்ம காற்றை பார்த்தோன்னே மழை வரும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து இதை சரி திரும்ப போட்டு, ஆனாலும் இப்போ வந்து வெயில் அடிச்சிருக்கு, நாங்கள் வந்து போட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.